ஹாய் மக்களே, குட் மார்னிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சுதந்திர தினம் என்று ஆகஸ்ட் 15 எல்லாருக்குமே, உலக மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஜெய்கன் போட்டுக்கலாங்க. ஸோ சாரி இன்றைக்கி தக்காளி சாதம், தக்காளியில் வெஜ்ஜு பிரியாணி மாறி இல்லை, வெஜ்ஜு பிரியாணியை தான். 5 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். பூண்டு இப்போ மிக்சியில் கொரப்பாக ஓட்டிக்கலாம். தேங்காய், பீன்ஸ் கொஞ்சோண்டு ஒரு 150 வாங்கிட்டு வந்தேன். பெரிய வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம். இது ஃபுல்லாக அப்படியே 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிறோம்ப. பொடியாக இல்லை, 2 கட் பண்ணி போட்டுக்கிறோம்ப. மீன் மேக்கு சுடுதண்ணியில், பச்சை தண்ணியிலே ரொம்ப நேரத்துக்கு முந்தைய 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு போட்டு வச்சுருக்குறேங்க. 1/2 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கிறேன். இன்றைய வேலைக்கு தயிர் பச்சடி. இன்றைக்கி ஒன்றும் இல்லை. காலையில் காலையிலே எல்லாத்துக்கும் நான் ஒரு தவறுதலாக பண்ணிவிட்டு சாரிக்கு எடுத்துக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. மீதி ஒரு சின்ன வேலை நடந்துருச்சு. ஐயனுக்கு டிக்கெட்ஸ்னு வச்சுன்னா அதை ஒரு ஷார்ட்டு மீதியானதை சூடு பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சேன். டக்குன்னு கொஞ்சம் இதாகிடுச்சு, ஸ்லிப் ஆகிடுச்சு. சூடு பண்ணிடலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. எனக்கு காலையில் டிஃபன் ராகி மாவு, புழு, தயிரும் போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை செஞ்சுட்டே அப்படியே குடிச்சிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போதைக்கு இல்லை, ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். சமையல் முடிச்சதுக்கப்புறமா குடிப்பேன். சமையல் முடிக்க டிக்கெட்ஸில் சூடு பண்ணி நம்ம குடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கிறேன். நினச்சா வீடியோ போடுறாங்க, நினச்சா போடுறதில்லன்னு நினச்சிக்காதீங்க. டைம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும், அந்த மாதிரி போயிட்டு இருக்குது இப்போதைக்கே. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டாதீங்க. நான் டெய்லி இட்லி, தோசை, அதே ராகி மாவு தோசை இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா. இது நிறைய முறை நான் வீடியோ போட்டேன். இட்லி, தோசை, களி, அதாவது ராகி மாவு இட்லி தான் செஞ்சேன். அது எல்லாமே நிறைய வீடியோ போட்டேன். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இதுக்குள்ளார தெரியாது. நான் ஒவ்வொன்றா போடும்போது எடுத்து இது பண்ணிவிட்டு போடுறேங்க, காட்டுறேன். சட்டி காயிட்டங்க. கஷ்ண பொடி பண்ணலாம். இதுக்கு எல்லாமே காலேஜு, ஸ்கூலு எல்லாமே லீவு. அதனால எல்லா குழந்தைங்களும் வீட்டில் இருக்காங்க நிறையா. வெங்காயம், சின்ன வெங்காயம் தாங்க அந்த சத்தம் வருது. எல்லாம் காய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே கழுவி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதனால் போதிக்கு தாளிச்சு விட்றது தான். ஏன்னா நமக்கு தண்ணி அங்கே பிடிச்சி இங்கே தான் பிடிக்கிறோம்ப. அது ஒவ்வொரு டைமும் எடுத்துகிட்டு போய் நம்ம கழுவி அங்கே ஊற்றுறதுனால இது பக்கத்தில் இது கேமரா வைக்க முடியாதுங்க. அதனால தான் நம்ம கட் பண்ணுறது. ஒரு ஆள் எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம கட் பண்ணுறது, தாளிக்கிறது இல்லை. கரெக்டான
நமக்கு வந்து இடம் இருந்து கேமராவை கரெக்டாக இது பண்ணிவிட்டு சட்டி காஞ்சி வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டுடலாம். தேங்காய், நல்லெண்ணெய் ரெண்டும் மிக்சிங்கில் தாங்க இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய், நல்லெண்ணெய், ரைஸ் பிராண்ட் ஆயில் 3ம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் வந்து நம்ம ஆல்ரெடியாகவே பொடியில் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன். இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன். நான் தட்டி அப்படியே கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி மிளகாய் வந்து அப்படியே வரமிளகாய் வந்து காம்பு கிள்ளி அப்படியே தாங்க போட போகிறேன். மசால் தூளில் வந்து நம்ம மிளகாத்தூள் போடும் இல்லைங்களா, இப்போ மிளகாத்தூள் போடுறதில்ல இன்றைக்கி. போடாமல் அப்படியே கொஞ்சம் ஏலக்காய் வச்சிடலாம். பூண்டு வந்து ஒரு குறவப்பா ஒரு அவ்வளோதாங்க. அது ஒரு ஓட்டுனா தான் நமக்கு மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இந்த எண்ணெய் விட்டோம்ல, எண்ணெய் காஞ்சிடுச்சா, மிளகாய் வந்து ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா 1/2 கிலோ அரிசி போட்டிருக்கிறேன். மசாலா காரம் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சோண்டு தக்காளி இதெல்லாம் சுருக்குன்னு இருந்தால் தானே நல்லாயிருக்கும். வெங்காயம், வரமிளகாய், பூண்டு, ஏலக்காய், ஏலக்காயும் போட்டுக்கலாம். இஞ்சி போட்டு தூள் இருக்குது, இஞ்சி தூள் இருக்கிறதுனால கருவேப்பிலை நம்ம அலசி எடுத்து வச்சுருப்பேன். ஒரே 1/4 ஸ்பூனு இஞ்சி தூள், என்னக்கா எல்லாம் ஒன்றா போட்டு கிண்டாமல் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து இந்த குக்கரு வந்து எவ்வளோ சீக்கிரம் சூடாகும், ஆல்ரெடியாக எண்ணெய் சூடாக இருக்குது. அதனால் வெங்காயம் போட்ட உடனே பாருங்கள் தகவலங்களை பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நமக்கு தேவைக்கு தகுந்த அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூனும் மஞ்சள் தூள், மல்லித்தூள் ஒரே ஒரு சிட்டிக்கு. ஏன்னா அதெல்லாம் ஆல்ரெடியாக நம்ம வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், கசகசா, சோம்பு
ஜாதிப்பத்திரி, அப்புறம் ஸ்டார் புக்கு, இதெல்லாம் இலை எல்லாமே போட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கறதுனால இது எல்லாமே நம்ம ஆல்ரெடியாக எல்லாம் இந்த பொடிங்களை பற்றி ஆல்ரெடியாக நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன். அதெல்லாம் போட்டு வச்சுருக்கறதுனால நமக்கு அதெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அது தனியாக சோம்பு போட்டு அதை அரைச்சி வச்சுருப்பேன். இப்போ வந்து மசால் கறி பிரியாணி பொடி இப்போ வந்து தக்காளி, பீன்ஸு, ஏன்னா இந்த மசாலில் நம்ம எல்லாமே ஒன்றா சேர்ந்து அது எல்லாமே மீன் மேக்கும் இதெல்லாம் அப்போ தான் எண்ணெயில் நல்லா அந்த மசாலா பிடிச்சி உப்போட சேர்ந்து வெந்தால் தான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா இது சப்புன்னு இருக்குங்க. இந்த கடையில எல்லாம் வந்து பிரியாணி வாங்கினா அந்த லெக் பீஸ் வந்து தனியாக போட்டு காரம் உப்பு எதுவுமே இல்லாமல் சப்புன்னு இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். அப்போ காய்க்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இன்னைக்கு ஆடி கடைசி வெள்ளி, எல்லாருமே வந்து அம்மனுக்கு வந்து இன்னைக்கு போன வாரம் அதுக்கு முந்தி வாரம் செய்ய முடியாதவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு பூஜை செய்வாங்க நிறைய மக்கள். அது நல்லா பிடிச்சி உப்போட வேகுதுங்க. நம்ம அதுக்குள்ளே ஒரு சின்ன வேலை தான், இந்த டிக்கர்ஷனை குடிச்சிட்டு பிரசாதம் டிகாஷனில் இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு தேங்காய் கொஞ்சம் மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கலாங்க. அப்போ ஆறிடுச்சு. இன்னைக்கு தயிர் பச்சடி, வெஜ்ஜி சாப்பாடு, வெஜ் பிரியாணி, தயிர் பச்சடி, வெஜ் பிரியாணி, அப்புறம் ஜவ்வரிசி பாயசம் செய்யலான்னு நினச்சிருக்கிறேன். காய் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்களா? தக்காளி இந்த காயில் இருக்கிறது எல்லாமே வந்து இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை, புதினா, மல்லி இதை அரைச்சி வச்சிருக்கிற தூளும் ஒரு ஸ்பூன்,
இது எல்லாமேங்க இஞ்சி பொடி எல்லாமே நான் சம்மர் சீசனில் இதெல்லாம் போட்டிருப்பேன், வீடியோ போட்டிருப்பேன் நிறைய. எல்லாம் இந்த மாதிரி வந்து நம்ம லெவலில் இப்போ கூட ஒன்றும் இல்லை, பெண்ணா டெய்லியும் மழை பெய்யுறதில்ல. நம்ம எடுத்து நல்லா வந்து தண்ணியில் போட்டு அழைச்சிட்டு இந்த மாதிரி இலைகள், கீரைகள், அதாவது கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே வந்து நம்ம எடுத்து கழுவி வாஷ் பண்ணி அந்த தண்ணியை கொஞ்சம் ட்ரையாக ஒரு வரைக்கும் வெயில் வச்சுட்டு எடுத்து நெவல் வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்லன்னா வீட்டு நெவல் வச்சு 2 நாள் பேன் காற்றுல வந்து சரியாயிடுது. இன்னும் கொஞ்சம் இந்த மசாலில் இன்னும் கொஞ்சம் நேரம் வேட்டுங்க. அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டு எடுத்து வச்சோம்லன்னா இந்த மாதிரி மழை காலத்தில் நமக்கு வந்து கடைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது இதை நம்ம வீட்டிலே இருந்தால் டக்கு டக்குன்னு செஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் வந்து இப்போ பட்டாணி எனக்கு பச்சை பட்டாணி இல்லை, ஏன் பீன்ஸ் மட்டும் போட்டிருக்கிறேன்னா கேரட்டு இதெல்லாம் நிறையா காய் போட்டால் அது காய் போட்டு இன்னும் அதிகமாக பிரியாணி செஞ்சுருக்க மாட்டேன். வெஜ்ஜு நீங்கள் பார்த்துருக்கலாம். எப்பயோ ஒரு முறை தான் செய்வேன், போன வாரம் அதுக்கு முந்தைய நாள் செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் எப்போ டைம் கிடைக்குதோ சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ கொஞ்சோண்டு செய்வேன். இப்போ கடையில் இருக்கிறவங்களுக்கு அந்த அக்காவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். நான் 2 நேரத்துக்கு வச்சு சாப்பிடுவேன். ஏன்னா காலையில் இப்போ கூழ் போயிட்டு தான் மதியானத்துக்கு நைட்டுக்கு. அது இல்லாமல் தம்பி வந்திருக்கிறான். அவன் வாரத்தில் 2 நாள் தான் இங்கே சென்னையில் வேலை செய்கிறான், 4 நாள் இங்கே தான் இருக்கான். அதனால் ஆனால் அதிகமாக வெளியில் போயிடுறதுனால நான் வீட்டில் சாப்பிட்றதில்ல. இன்றைக்கி சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பாயசம் செய்யலாமான்னு சொல்லிட்டு நினச்சிட்டுக்கிறேன். இந்த சாதம் முடியறதுக்குள்ளே என்ன எண்ணங்கள் தோணுதோ அது பிரகாரம் தான் ஓடிட்டே இருக்கேன். எனக்கு அப்படி தான் பொழப்பு. அந்த மாதிரி எதுவுமே வந்து ஒரு கட்டாயமாக இது செஞ்சே சாப்பிடணும், செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்கள் வந்து போடாதுங்க. அது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா அதே அந்த டைமாக இருந்தாலும் செஞ்சு பசங்க கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன வரும். ஆனால் ஒண்டிக்கோசரம் நம்ம என்னங்க செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு நேற்று வந்து வியாழக்கிழமை கையனுக்கு அதிர்ஷ்டமோ தம்பலம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டேன். நைட்டு கடையிலேருந்து வந்துட்டு காலையில் வந்து வேகமாக போயிட்டேன். நான் வந்து செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பொறுமையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம காய் பார்த்துட்டு தண்ணி நம்ம வந்து ஆவியில் தம் போட்டு இது பண்ணியும் வேக வைக்கிறதுலாம் எப்பவுமே அப்படியே செஞ்சிடுறது. நாலு டம்ளர் இந்த டம்ளரில் ஊற்றினா தான், இந்த 3 டம்ளர் ஆல்ரெடியாக ஊற்றிட்டேன். தேங்காயெல்லாம் நம்ம
கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம். ஒன்று சளிச்சிருச்சு, சல்லுன்னு போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாங்களா? சவுண்டு தண்ணி கொதிச்சுட்டு இருக்குங்க. அரிசி போட்டுடலாங்க. நம்ம கொதித்து வரும்போது நெய் ஒரு ஸ்பூன் விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். வந்து மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்ம வேலை கவனிக்கலாங்களா? என்ன வேலைன்னு சொல்லி கேளுங்க. யார் கேட்க போகிறா நம்மளை அப்படின்னு சொல்லியிருந்தா ஓடிட்டுக்கிறம்ப. என்னோடய வேலை தண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் மேலே. அப்புறமா இது கொதித்து வந்ததுக்கப்புறமா தம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி இந்த அடுப்பில் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் வேலை வைக்கிறதுக்கு. இப்போ என்னோட வேலை என்னன்னா தயிர் பச்சடி போடுறதுக்கு கிராஸாக தெரியும். வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். இத்தனை வெங்காயம் 8 வெங்காயம் இருக்காங்க. இது எனக்கு இப்போ இந்த கூழுக்கு களி கரைச்சி வச்சுருக்கிறேன் இல்லைங்களா? நேற்றுலாம் முந்தி நாள் செஞ்சு களிங்க. எப்படின்னா அது நான் வந்து காலையில் செஞ்சு சாப்பிட்டு போயிடுவேன். நைட்டு வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு மட்டும் வச்சுக்கோங்க. 2 நாள் என்ன 3 நாள் கூட சொல்லலாம் வாரக்கணக்கில். அது நம்ம அப்பப்போ வந்து சூடு பண்ணி வச்சுருக்கணும். நம்ம வந்து இப்போ நம்ம இதில் செய்கிறதுனால கரெக்டாக வேக வச்சு நம்ம எந்த அளவுக்கு பக்குவமாக இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிட்டு செய்ய தெரியாது. அவங்க செஞ்சதை பார்த்துட்டு ஒவ்வொன்றும் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கினது தான். ஏன்னா களி செய்கிறதெல்லாம் நமக்கு 8-9 பேருக்கு செஞ்சு ஒரு முறை பானை போட்டு உடச்சி, பானையில் தான் செய்வாங்க மண் பாத்திரத்தில் உடச்சி மாமனார் எடுத்துட்டு, அதெல்லாம் ஏகப்பட்ட கதை. நான் சமையல் வேலையே தெரியாமல் இப்போ தான் ஒவ்வொன்றா கற்று நம்ம இப்போ தான்றேன். அதுக்கப்புறமா தான் எல்லாமே நம்ம கற்றுக்கினதுனால கொஞ்சம் தெளிவாச்சு. மற்றபடி எல்லாம் வந்து நிறைய இந்த அது இதுன்னு செய்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஆள் வேணும். மெயினாக பசங்க இருக்கும்போது செஞ்சேன். அப்போல்லாம் வீடியோ எடுக்கலை. அது அப்போல்லாம் யூடியூப் சேனல் இல்லை இல்லைங்களா? இப்போ தானே சமீபத்தில் இருந்தேனே, அதனால் அதெல்லாம் செய்ய முடியல. இப்போ காலையில் என்னோடய டிஃபன் வேலையை நான்
ஏன்னா நம்ம செடியில் குட்டியுண்டாக இருக்குது பச்சை மிளகா சாப்பிட்டு வருஷக்கணக்கில் ஆயிடுச்சு. கூழுக்கு கிடச்சிங்க ஃபேன் போட்டுக்கிறேன். ஒரே இடத்துல இருக்கிறதுனால அந்த ஃபேன் போட்டால் இங்கே காற்று வரும். அப்போ கொஞ்சம் வந்து அனல் இதாகும். அதனால நான் சொல்கிறேன். இதுலேயே பச்சை மிளகாய் இருந்து கிடச்சி நம்ம தயிர் போட்டுதான் காசு. இதெல்லாம் எதுக்குன்றேன். இதில் எவ்வளோ ஆயில் ஊற்றிருக்கிறோம்ப. எப்பயோ ஒரு முறை தான் செய்வாங்க கிராமத்தில். குழு எனக்கு வந்து அம்மன் குழு ஆடி மாதத்தில் நான் கோயிலுக்கு போகலைங்க, எங்கேயுமே போக மாட்டேன் அதிகமாக. என்னென்னு தெரில, அப்படியே பழகிடுச்சு. யாராவது ஒருத்தர் டக்குன்னு கூப்பிடுவாங்க, டக்குன்னு அமைஞ்சேன்னா போயிட்டு பார்த்துட்டு வருவேன், அவ்வளோதான். ஏன்னா கடவுள்கிட்ட நம்ம உட்காந்த இடத்துலையே நான் வந்து எல்லாமே குடும்பத்தோட போனோம்லன்னா அது ஒரு சந்தோஷம். ஒண்டிக்கட்டை என்ன பண்ண போகிறோமே, பசங்கள்லாம் ஆளால் அங்கங்கே இருக்காங்க, அதனால போகணுன்னு சொல்லிட்டு யாராவது ஃப்ரெண்டுங்க அமைஞ்சாங்களான்னா அவங்க கூட சேர்ந்து போவேன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி தான் நம்ம பொழப்பு ஓடிட்டு இருக்குது. இந்த மாதிரி யாராவது குடிச்சு அனுபவம் இருக்கா லைக் பண்ணுங்க. ஒரு நெய் போட்டுக்கலாங்க. இந்த சாதம் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சூப்பருங்க. நெய் தயிர் பச்சடிக்கு வந்து தாளிக்கலைங்க. தாளிக்காமல் பெருங்காயம் மட்டும் கொஞ்சம் சூடு பண்ணி இல்லை இந்த தயிரில் கலந்துட்டோம்லான்னா போதும். ரெண்டு கருவேப்பிலை போட்டு தயிருக்கு வெங்காயத்தில் போட்டு கொஞ்சம் குடிச்சதே ஏப்பம் பாருங்க. தயிர் போட்டு குடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஏப்பம் தானாக வந்துடுது. இந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே வச்சுட்டு கொஞ்சோண்டு ஜவ்வரிசி போட்டு நம்ம பாயசம் வச்சுக்கலாங்க. அதை அவனை கேட்டு தம்பியை கேட்டு அவன் செய்யமான்னா செஞ்சிடலாம். ரெஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடாது. அதனால கொஞ்சம் வெயிட். இன்றைக்கி வெஜ்ஜு பிரியாணி முடிஞ்சது, அவ்வளோதான். காலையில் டிஃபனு குழு முடிஞ்சுது.
வெளியே போயிட்டு ஒரு 2-3 பாத்திரம் இருக்குங்க, அதெல்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் வீடு கிடெல்லாம் காலையிலே கூட்டிகிட்டு எந்திரிச்சோன்னா அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருவேன். அதில் சாப்பாடை இறக்கி வச்சுட்டு தம் போட்டு இறக்கி வச்சுட்டு தயிர் பச்சடியும் போட்டுருவேன். தாளிக்கிறதுல கொஞ்சோண்டு நம்ம தோசை கல்லை வச்சு கொஞ்சம் பெருங்காயத்தூளை போட்டு வறுத்து அதில் கொட்டிட்டு அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சு எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். பாய் மக்களே, நீங்களாம் யாரெல்லாம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாருமே வந்து மங்களகரமாக எல்லாமே இந்த பிரபஞ்சம் மூலிமா எல்லா அனுகிரகங்களும் அது காலையிலே நான் வந்து எல்லாருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கு அத்தனையுமே கடவுள் படைத்த படைப்புக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கு யார் யார் என்னென்ன ஆசைகள் படுறாங்களோ, நியாயமான ஆசைகள், நியாயமான கருத்து, அதுக்கு எல்லாமே கடவுளே நீங்கள் கூட உயிர் துணையாக இருந்து வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே நான் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டேன் எல்லா மக்களுக்கோசரமும். அதனால் எனக்கோசரமும் யார் வீடியோ பார்க்குறீங்களோ அவங்க வேண்டிக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்மைகளே நடக்கும். இது ஆடி கடைசி வாரம் கடைசி நாள் நினைக்கிறேன். இல்லை வாய் மக்கள், அதுவும் இல்லாமல் மிக 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 பெரிய நாட்கள் இது வந்து நமக்கு சுதந்திர தினம் வந்து ஆகஸ்ட் 15. நமக்கோசரம் எவ்வளோ மக்கள் போராடி உயிர்களை பலி கொடுத்து எவ்வளோ நன்மைகளை செஞ்சனால இன்றைக்கி கொண்டாட போகிறோம். எல்லா மக்களும் ஸ்கூலில் வந்து நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கிறதுக்கோசரம் எவ்வளோ மக்கள் வந்து நமக்கு இது பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. அதனால் இது எனக்கு தெரியாது, ஸ்கூலில் ஏதோ சொல்லி கொடுத்தா அப்போ ஓடின பாடத்தை இப்போ வந்து நமக்கு தெரியாதனால எதுவும் பேச முடியாது. அதை பற்றி நம்ம நல்லா அறிஞ்சு புரிஞ்சு செஞ்சது. நம்ம ஒன்று சொல்லி இந்த லூஸு பாரு ஸ்கூல் போச்சு போகலையா ஏதோ ஒன்று இப்போ புலம்பிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து திட்ட வேண்டாம். நம்மளோட பல லட்சம் மக்கள் வந்து சுதந்திரத்தை பற்றி இன்றைக்கி எல்லாருமே உரையாடுவாங்க, சொல்லுவாங்க. அதனால நம்ம சாக்லேட்டு மிட்டாய் போடணும் தானே, கொடி ஒன்று பேட்சை குத்திட்டு அந்த எல்லா நன்மைகளும் நடக்கட்டும். ஜெய்ஹிந்த்.